ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் லைஃப். இன்றைக்கி மஞ்சுஸ் லைஃப்பில் ரொம்பவே கிறிஸ்பியான பாலக் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப்பில் ஒரு கடலை மாவு நம்ம எடுத்துக்கலாம். 200 to 250 கிராம்ஸ் கடலை மாவு இருக்குது, அது நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஹல்தி பவுடர், டர்மரிக் பவுடர், ஒரு 3 டீஸ்பூன் சில்லி கொரியண்டர் மிக்ஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் அசஃபோட்டிடா, அது ஒரு 1 டீஸ்பூன், சால்ட்டு ஒரு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியமாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பாலக்கீரை அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாலக்கீரையை ஒரு 2-3 எடுத்து அந்த நம்ம பண்ணியிருக்கிற மிக்ஸில் நல்லா டிப் பண்ணி பாருங்கள், கடாயில் ஆயில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான பாலக் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ பஜ்ஜி சாப்பிட்ருப்போம். வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி கூட சாப்பிட்ருப்போம். இந்த கீரை பஜ்ஜி ரொம்பவே செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அண்ட் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மஞ்சுஸ் லைஃப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மஞ்சுஸ் லைஃப்.